இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் வந்த சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்னென்ன முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் பத்திரிகை செய்தியாக கொடுத்துருக்காங்க. பேராசிரியர், உதவி பேராசிரியர் நேரடி ஆட்சேர்ப்புக்கு உண்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர், இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஆட்சேர்ப்பும் போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போ ஊடக இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஒரு மூலமாக நமக்கு ஒரு பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு நேரடி ஆட்சேர்ப்பு 2024. ஸோ அந்த டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான நேரடியான ஆட்சேர்ப்பு முறைகளை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு தற்சமயம் கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன சார் அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவுகளின் வெளியீடு, சிறுபான்மை மொழிகளுக்கான இறுதி தேர்வு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது, சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல்களை வெளியிடுதல் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 9/2/2024 தேதியிட்ட அறிவிப்பின் 1/2/2024 ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியம் 21/7/2024 அன்று இடைநிலை OMR. ஸோ அந்த OMR அடிப்படையிலான தேர்வு நடத்தியது. 26,510 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்தனர். 25,319 தேர்வுக்கு எழுதினாங்க. 2024 ஆண்டு உள்ள மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் 26/6/2025 அன்றைக்கு வெளியிடப்பட்ட தொகுதி வழக்குகளின் பாட வல்லுநர்களாக இந்த இறுதி விடை குறிப்புகள் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது பாடங்களை கொண்ட வினாத்தாள்களை முயற்சித்த தேர்வர்களின் OMR விடைமாற்கள் கணினிமயமாக்கப்பட்ட மின்னணு செயல்முறை மூலம் மறுமதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதுங்க. 8 அறிவிப்பத்தி 8 தேர்வுகளை திட்டமிட்ட பகுதியே குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள், அதாவது 50 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண்கள். அதற்கு மேல் பெற்ற விண்ணப்பதாரர்கள் பிரதான தேர்வுத்தாளின் அடுத்த நிலை மதிப்பீட்டிற்கு பகுதி பிக்கு அவங்க செல்லுவாங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 49 ஜிஓ மனிதவள தேதியிட்ட 23/5/2022 படி இதை எழுத்து தேர்வில் கலந்து கொண்டு பகுதி பியில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது பாடங்களை கொண்ட வினாத்தாளில் எழுதிய அனைத்து வேட்பாளர்களும் பெற்ற மதிப்பெண்கள். இதன் மூலம் வேட்பாளர்களுக்கு அனைத்து PWD வேட்பாளர்களுக்கும் பகுதி பி மதிப்பெண்கள் இத்துடன் இணைத்து வெளியிடப்பட்டிருக்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. படி 1 விடை குறிப்புகள் தொடர் வினாத்தாளரை கிளிக் செய்யலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா முடிவுகளை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சைடு எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தாங்க பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அப்டேட் போயிட்டுருக்குங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த அப்டேட் தான் நமக்கு பார்த்திங்கன்னா சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டு அப்படின்றத நம்ம குறிப்பாகவே சொல்லலாங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச இன்னொரு வித்தியாசமான அப்டேட்டு. இதில் பார்த்திங்கன்னா பகுதி ஏ, பகுதி பி, மாற்றுத்திறனாளிகள், கூடுதல் சிபிக்கு அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய பட்டியலும் கொடுத்துருக்காங்க. அப்புறமேலுக்கு பயோடேட்டா ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்து மூலம் அந்த பயோடேட்டா ஃபார்மை ஃபில் பண்ணலாம். அடிஷ்னல் சிவி, கிளிக்கர், அடிஷ்னல் கால் லெட்ரு, ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை கிட்டத்தட்ட 23,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நடக்கும். மேலே பார்த்திங்கன்னா டெட்டு உண்டான எக்ஸாமுக்கு உண்டான டேட்டையும் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. புதிய அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாக இருக்குது. இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்த கோரி வழக்குகள் எல்லாமே போயிருக்கிறதுனால விரைவில் எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா
2700லேருந்து 27,000 வேகன்சிஸாவது மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வரைய நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் வந்த சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்னென்ன முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்து பத்திரிகை செய்தியாக கொடுத்துருக்காங்க. பேராசிரியர், உதவி பேராசிரியர் நேரடி ஆட்சேர்ப்புக்கு உண்டான அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர், இடைநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஆட்சேர்ப்பும் போயிட்டுருக்குங்க. ஸோ இப்போ ஊடக இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் ஒரு மூலமாக நமக்கு ஒரு பப்ளிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் பதவிக்கு நேரடி ஆட்சேர்ப்பு 2024. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்றது நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான நேரடியான ஆட்சேர்ப்பு முறைகளை தற்சமயம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு தற்சமயம் கிடைக்கப்பெற்ற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. என்ன சார் அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு முடிவுகளின் வெளியீடு, சிறுபான்மை மொழிகளுக்கான இறுதி தேர்வு, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல்களை வெளியிடுதல் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9/2/2024 தேதியிட்ட அறிவிப்பின் 1/2/2024 ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியம் 21/7/2024 அன்று இடைநிலை OMR. ஸோ இந்த OMR அடிப்படையிலான தேர்வு நடத்தியது 26,510 பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்தனர். 25,319 தேர்வுக்கு எழுதினாங்க. 2024 ஆண்டு உள்ள மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு பிரகாரம் 26/6/2025 அன்றைக்கு வெளியிடப்பட்ட தொகுதி வழக்குகளின் பாட வல்லுநர்களாக இந்த இறுதி விடை குறிப்புகள் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது பாடங்களை கொண்ட வினாத்தாள்களை முயற்சித்த தேர்வர்களின் OMR விடைமார்கள் கணினிமயமாக்கப்பட்ட மின்னணு செயல்முறை மூலம் மறுமதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறதுங்க. 8 அறிவிப்பத்தி 8 தேர்வுகளை திட்டமிட்ட பகுதியே குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள், அதாவது 50 மதிப்பெண்களுக்கு 20 மதிப்பெண்கள். அதற்கு மேல் பெற்ற விண்ணப்பதாரர்கள் பிரதான தேர்வுத்தாளின் அடுத்த நிலை மதிப்பீட்டிற்கு பகுதி பிக்கு அவங்க செல்லுவாங்க. ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 49 ஜிஓ மனிதவள தேதியிட்ட 23/5/2022 படி இதை வந்து எழுத்துத் தேர்வில் கலந்து கொண்டு பகுதி பியில் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது பாடங்களை கொண்ட வினாத்தாளில் எழுதிய அனைத்து வேட்பாளர்களும் பெற்ற மதிப்பெண்கள். இதன் மூலம் வேட்பாளர்களுக்கு அனைத்து பிடபிள்யூ வேட்பாளர்களுக்கும் பகுதி பி மதிப்பெண்கள் இத்துடன் இணைத்து வெளியிடப்பட்டிருக்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. படி 1 விடை குறிப்புகள் தொடர் வினாத்தாளரை கிளிக் செய்யலாம் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சைடு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அப்டேட் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த அப்டேட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டு அப்படின்றத நம்ம குறிப்பாகவே சொல்லலாங்க. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச இன்னொரு வித்தியாசமான அப்டேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஏ, பகுதி பி, மாற்றுத்திறனாளிகள், கூடுதல் சிபிக்கு அழைக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய பட்டியலும் கொடுத்துருக்காங்க. அப்புறமேலுக்கு பயோடேட்டா ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்து மூலம் அந்த பயோடேட்டா ஃபார்மை ஃபில் பண்ணலாம். அடிஷ்னல் சிவி, கிளிக்கர், அடிஷ்னல் கால் லெட்ரு, ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை கிட்டத்தட்ட 23,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வராங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியாகும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நடக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா டெட்டு உண்டான எக்ஸாமுக்கு உண்டான டேட்டையும் விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க.
சொல்லியிருக்காங்க. புதிய அறிவிப்புகள் அனைத்து வெளியாக இருக்குது. இடைநிலை ஆசிரியர்கள் எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தக்குரிய வழக்குகள் எல்லாமே போயிருக்கிறதுனால விரைவில் எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா 2700 27,000 வேகன்சிஸாவது மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.